வீடு என்பது மிகப்பெரிய ஒரு சொத்து. ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஒரு கனவு இருக்கும். வீடு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு ஒரு பிறப்பு எடுத்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வீடு கட்டுறது வந்து மிகப்பெரிய ஒரு கனவா இருக்கும். பார்த்து பார்த்து கட்டின வீடு, கடன் உடன்லாம் வாங்கி கட்டின வீடு, நமக்கு பார்த்து பார்த்து ஆசையா கட்டின வீடு எவ்வளோ நல்லா இருந்தா நல்லாயிருக்கும். எதெல்லாம் இருக்கக்கூடாது, எதெல்லாம் இருக்கணும்னு நம்ம முன்னோர்கள் எழுதி வச்ச மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்த இன்னைக்கு சொல்லப் போறோம். இன்றைய காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, வீட்ல ஒரு விளக்கு ஏத்துறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஏத்துறதுக்கு மனசு இருக்கும். ஆனா டைம் இருக்காது. ஸோ எல்லாமே செய்யணும்னு நெனைப்பாங்க. ஆனா அவங்களுடைய பிரச்சனைகளும், அவங்களுடைய ஓட்டமா ஓடுற விஷயங்களும் இத செய்ய முடியாது. அந்த விளக்க ஏத்தும் பொழுது ஆவோகனம் செய்யணும். அதுதான் யாருமே செய்றது கிடையாது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். வீட்டில் என்ன விஷயங்கள் இருக்கக்கூடாது, தரித்திரம் இருக்கக்கூடாது, அங்கே பகடை இருக்கக்கூடாது, பகை இருக்கக்கூடாது, கெட்ட புகை இருக்கக்கூடாது, கெட்ட நாற்றம் இருக்கக்கூடாது. இது மட்டுமே இல்லாம இருந்தாலே போதும். உங்க வீடு பரிசுத்தமாக, பரிமளமாக இருக்கும். இப்படிலாம் இருந்துச்சுனாக்கா நம்மளுடைய லட்சுமி கடாட்சம் வந்து சேராது. கடன் மட்டுமே சேரும். ஸோ அதுக்கு தான் ஒரு ரெமெடி சூப்பரா சொல்லியிருக்காங்க. 2 ஒண்ணு புகை போடும் முறை. இன்னொன்னு வந்து தீர்த்தம் தெளிக்கிற மாரி ஒரு வாசனை திரவியம். ஸோ இதை செய்து பாருங்கள். எல்லா வளமும், வளமும் வந்து சேரும். வணக்கம். உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. வீடு என்பது மிகப்பெரிய ஒரு சொத்து. ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஒரு கனவு இருக்கும். வீடு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு ஒரு பிறப்பு எடுத்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வீடு கட்டுறது வந்து மிகப்பெரிய ஒரு கனவா இருக்கும். இதுதான் வந்து எல்லாருடைய லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தவங்க வீடு கட்டிட்டாங்கன்னா, அப்பா நமக்கு அவ்வளோ நிம்மதி அப்படிம்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு வீடு, பார்த்து பார்த்து கட்டின வீடு, கடன் உடன்லாம் வாங்கி கட்டின வீடு, நமக்கு பார்த்து பார்த்து ஆசையா கட்டின வீடு எவ்வளோ நல்லா இருந்தா நல்லாயிருக்கும். எதெல்லாம் இருக்கக்கூடாது, எதெல்லாம் இருக்கணும்னு நம்ம முன்னோர்கள் எழுதி வச்ச மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்த இன்னைக்கு சொல்லப் போறோம். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு மெத்தட். 2 மெத்தட் அழகா சொல்றேன். அது உங்களுக்கு மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடு என்பது வீணை மாதிரி. அழகா மீட்டினோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல இசை அழகாக வந்து சேரும். நம்ம சரியா மீட்டல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கே அபசுரம் மட்டுமே நிக்கும். அப்ப நம்ம அழகான ஒரு சுரமா இருக்கணுமா, இல்ல அபசுரமா இருக்கிறது நம்ம கையில இருக்கு. இன்றைய காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, வீட்ல ஒரு விளக்கு ஏத்துறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஏத்துறதுக்கு மனசு இருக்கும். ஆனா டைம் இருக்காது. ஸோ எல்லாமே செய்யணும்னு நெனைப்பாங்க. ஆனா அவங்களுடைய பிரச்சனைகளும், அவங்களுடைய ஓட்டமா ஓடுற விஷயங்களும் இத செய்ய முடியாது. ஸோ அப்ப என்ன பண்ணணும்னா, எப்படியாவது நம்ம வீட்ல ஒரு விளக்காவது ஏற்றி விடுங்கள். காலைல எந்திரிச்ச உடனே வீட்ல பூஜை ரூம்ல கண்டிப்பா ஒரு விளக்கு. அது மட்டுமே துன்பத்தை விலக்கும். தீய சக்திகளை விலக்கும். ஒரு சாதாரண விளக்கு, ஒரு நல்லெண்ணெய் போட்டு விளக்கு ஏத்துறதுல எவ்வளோ பெரிய நன்மை இருக்கு. அந்த விளக்க ஏத்தும் பொழுது ஆவோகனம் செய்யணும். அதுதான் யாருமே செய்றது கிடையாது. விளக்கையே நம்ம அப்படியே பத்த வைக்கிறோம். பத்த வச்சோன்னா அப்படியே வந்து நம்ம வேட்டிட்டுன்னு வந்துர்றோம். நம்ம விளக்க ஏத்துன உடனேயே ஆவோகனம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, என் எங்க வீட்ல இருக்கக்கூடிய பணப்புழக்கம், ஐஸ்வர்யம்லாம் பெருகணும். ஆயில் பெருகணும். எல்லாமே பெருகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், அத அப்படியே கையால இதுதான் விளக்கு எரியுதுன்னா, நம்ம ஆவோகனம் செய்யணும். மேலே ஏத்தி விடணும். அந்த எண்ணம் மேல ஏங்குச்சுன்னா வண்ணமான ஒரு வாழ்க்கை கிடைக்கும். ஸோ விளக்கு ஏத்துறதுல ரொம்ப ரொம்ப முக்கியமா கவனமா வச்சுக்கோங்க. டெய்லி விளக்கு ஏத்துங்க. காலை, மாலை ஏத்த முடியலனாலும் ஒரு வேளையாவது ஏத்தணும். ஒரு 1/2 அன் ஹவர் எரிஞ்சு திருப்பி அதுக்கப்புறம் குளிர்விச்சாலும் சரி. இல்ல நான் மட்டும் தான் இருக்கேன். வீட்ல வந்து குளிர்விக்க ஆள் இல்லைனாக்கா, நீங்க ஒரு 5 நிமிஷம், இல்லன்னா ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணி, நம்ம வீடு, நம்ம உயிர் வாழ்ற கூடும் நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னாக்கா, ஒரு விளக்கு ஏத்துங்க. நல்லெண்ணெய் விளக்கே போதுமான விஷயம். இப்போ மெயினான ஒரு டிஷ்ஷுக்கு வரேன். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். வீட்டில் என்ன விஷயங்கள் இருக்கக்கூடாது, தரித்திரம் இருக்கக்கூடாது, அங்கே பகடை இருக்கக்கூடாது, பகை இருக்கக்கூடாது, கெட்ட புகை இருக்கக்கூடாது, கெட்ட நாற்றம் இருக்கக்கூடாது. இது மட்டுமே இல்லாம இருந்தாலே போதும். உங்க வீடு பரிசுத்தமாக, பரிமளமாக இருக்கும். சரி. என்னென்னலாம் இருக்கக்கூடாது? கருகிய நாற்றம். வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அடிக்கடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வச்சிருப்போம், கரெக்ட்டா தான் இருப்போம். ஆனா தீஞ்சு போற விஷயங்கள் நடந்துட்டே இருக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா, பிரச்சனைகள், பீடை பிடிச்சதுக்கான ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்னல். அடிக்கடி இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த அந்த சட்டி பால் பொங்கி பார்த்தீங்கன்னா கருகிரும். சட்டி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம கரெக்டான டைம் வச்சிருப்போம் பார்த்தீங்கன்னா கருகிரும். அந்த மைண்ட் நமக்கு வராது. நம்ம கொஞ்ச நேரம் கொஞ்சம் அசால்ட்டா இருந்திருப்போம் பார்த்தீங்கன்னா கருகிரும். கொஞ்ச நேரம் அசால்ட்டா இருந்திருப்போம். அந்த அசால்ட்ட குடுக்கறது தரித்திரம் பிடித்த பிடியாக இருந்தால் மட்டும் தான் முடியும். சரி இது ஒண்ணு. அதுக்கப்புறமா முடி சில சிலர் பார்த்தீங்கன்னாக்கா, பொடி பொசுங்குன நாற்றம், அழுக்கு சாக்கடை நாற்றம், வீட்ல பார்த்தீங்கன்னா பழைய தண்ணியோட நாற்றம், இந்த மாரி வீட்ல நாற்றம் இல்லாமல் இருந்தாலே போதுமான விஷயம் தான். வீடு மிகப்பெரிய ஒரு புண்ணிய ஸ்தலமாக மாறும். அழகான ஒரு கோயிலாக மாறும். அழகான ஒரு வீடாக மாறும். சரி, ஓகே. இந்த இந்த மாரி வாசனைலாம் பார்த்தீங்கன்னாக்கா, வீட்ல அழுக்கு துணி வாசனை. இந்த கப் அடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பா மழை வாசனை அடிக்குதுப்பா, ஊறல் வாசனை அடிக்குதுப்பா. வீட்ல இருக்கக்கூடிய அழுக்கு துணி நாற்றம் இருக்கக்கூடாது.
சாக்கடை நாற்றம் இருக்கக்கூடாதுன்னு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதேமாரி சீப்பெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சீவிட்டு அப்படியே வச்சுருப்பாங்க. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் நமக்கு தெரியாது. ஆனால் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வைரஸ் ஃபார்ம் ஆகி அதுவும் நமக்கு வந்து நுகர முடியாத மைல்டு ஸ்மெல்லாம் இருக்கும். ஸோ வீட்டில் அழுக்குடைய வாசனையும் இருக்கக்கூடாது. இப்படிலாம் இருந்துச்சுனாக்கா நம்மளுடைய லட்சுமி கடாட்சம் வந்து சேராது. கடன் மட்டுமே சேரும். ஸோ அதுக்கு தான் ஒரு ரெமெடி சூப்பராக சொல்லியிருக்காங்க. 2 ஒண்ணு புகை போடும் முறை. இன்னொன்று வந்து தீர்த்தம் தெளிக்கிற மாதிரி ஒரு வாசனை திரவியம். அதுதான் லெமன் கிராஸ். இந்த லெமன் கிராஸ் அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு விஷயம். எல்லா ஆன்லைன்லேயும் கிடைக்கிது உங்களுக்கு. லெமன் கிராஸ்ன்னு போட்டிங்கனாலே கிடைச்சிடும். இந்த லெமன் கிராஸை நம்ம என்ன பண்ணுறோம், வீட்டில் 4 மூலையிலும் சும்மா லைட்டாக ஒரு காட்டன் ஒரு சின்ன பவுல் வச்சுக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காட்டனில் லெமன் கிராஸ் நினச்சி அந்த பவுலில் போட்டு வச்சுருங்க. அது போதுமான விஷயம் தான். 4 மூலையிலும் பண்ணாலும் சரி, இல்லை வீட்டில் ஒரு ஓரமாக வச்சாலும் சரி, இல்லை உங்களுக்கு டீப்பாயில் ஒரு சின்ன பவுல் வச்சு அந்த காட்டனில் லெமன் கிராஸ் கொஞ்சம் நினச்சி உள்ளே போட்டாலும் சரி. இது அழகாக லெமன் கிராஸ் வந்து அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். வாஸ்து தோஷத்தை நீக்கும். தெய்வங்களுக்கு பிடிச்சது, உங்களுக்கு பிடிச்சது, எல்லாருக்கும் காமனான ஒரு ஸ்மெல் பிடிக்கிறது நம்ம இருக்காது. ஒருத்தவங்க ரோஸ் பிடிக்கும், ஒன்று மல்லிகை பிடிக்கும். ஆனால் இந்த லெமன் கிராஸ் எல்லாருக்குமே பிடிக்கும். 1, 2 சிலருக்கு தான் பார்த்தீங்கன்னா ஏதாவது அவங்களுக்கு அலர்ஜி இருந்துச்சுனாக்கா அவங்களுக்கு பிடிக்காது. ஆனால் இந்த லெமன் கிராஸ் காமன். இது எல்லா வகையான வசீகர சக்தியையும் கொடுக்கும், ஈர்ப்பு சக்தியை கொடுக்கும். வீட்டில் இந்த மாதிரியான வாசனைகள் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த துணியோட மடித்து வச்ச பழைய ஸ்மெல்லு, ஊற வச்ச தண்ணி, டிச்சு ஸ்மெல்லு, சாக்கடை ஸ்மெல்லு, வீட்டில் இருக்கக்கூடிய இதெல்லாம் அன்வான்ட் கருகுன ஸ்மெல்லு, முடி கொசுகுன இது மாதிரி சட்டி கருகுன ஸ்மெல்லு, வீட்டில் என்றைக்குமே இது இருக்கக்கூடாது. ஸோ இதை எல்லாத்தையும் போக்கணும்னா இந்த மாதிரியான பீடை விலகணும். பீடையை விளக்கக்கூடிய ஒரே ஒரு சூப்பர் ஸ்மெல் நிறைய இருக்குது. அரோமாவில் நிறைய இருக்குது. அதில் லெமன் கிராஸ் சூப்பர். நாம் கை கண்டு எடுத்த ஒரு விஷயம் லெமன் கிராஸ். ஸோ லெமன் கிராஸ் வாசனை போட்டாலே போதுமான விஷயம். அதேமாதிரி வெள்ளிக்கிழமை போடக்கூடிய ஒரு புகை. அதான் எப்பேற்பட்ட பகையும் விளக்கக்கூடியது தான் இந்த புகை. நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வீட்டு வாசலே குப்பை மேனி செடி இருக்கும். அதை பறிச்சுட்டு வந்து அதுக்கெல்லாம் சாபம் நீக்க தேவையில்லை. அதை பிடுங்கும் போது மந்திரம் சொல்ல தேவையில்லை. புகை போடுறதுக்கு குப்பை மேனி இலையை வந்து காய வச்சிடணும். சாம்பிராணி இல்லைன்னா குங்குலியம் வெள்ளை குங்குலியம் கொஞ்சம் வாங்கி பொடி பண்ணி வச்சுக்கோங்க. சாம்பிராணி கொஞ்சம் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. குப்பை மேனி இலை பவுடர் அவ்வளோதான். மருதாணி விதை இருந்துச்சுன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மெயின் இன்க்ரீடியன்ஸ் குப்பை மேனி இலை. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நீங்கள் வந்து வேராகவும் போடலாம், தண்டாகவும் போடலாம், இலையாகவும் போடலாம், பூவாகவும் போடலாம். காய வச்சு சாம்பிராணியோடையும் இந்த வெள்ளை குங்குலியத்தோடையும் சேர்த்து வச்சுக்கிட்டு நீங்கள் வெள்ளிக்கிழமை நீங்கள் இந்த தூபம் போட்டிங்க அப்படி கேட்டிங்கனாக்கா லட்சுமி கடாட்சம் வர வர சுவாகா சூப்பராக வந்துடும். இந்த லட்சுமி கடாட்சம் வர வர சுவாகா போடும்பொழுது சொல்ல வேண்டிய இந்த மந்திரம் லட்சுமி கடாட்சம் வர வர சுவாகா போதும். ஒரு 27 முறை சொன்னாலும் சரி, இல்லை 108 தடவை சொன்னாலும் சரி, இந்த தூபம் போடும் பொழுது சும்மா காம்பம் இல்லையா, லட்சுமி கடாட்சம் வர வர சுவாகா, லட்சுமி கடாட்சம் வர வர சுவாகான்னு சொன்னாலே போதுமான விஷயம். கேஷ் பாக்ஸு, அதேமாதிரி வீட்டில் இருக்கிறது, காரு, எல்லாத்துக்கும் ப்ரொடெக்ஷனும் கூட, வசீகர சக்தியும் கூட, தெய்வங்களுக்கும் பிடிச்சதுக்கு சூப்பரான ஒரு புகை. இது வந்து பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட பகையும் விரட்டும், எப்பேற்பட்ட தேவதைகளையும் வெளியில் நின்றுட்டு இருந்தீங்கன்னா வராமல் வீட்டுக்குள்ளே எல்லாம் வருவாங்க, குலதெய்வம் வருவாங்க. ஆக வீடாக சுத்தமாக இருக்கிறதுக்கு மிக விஷயம். ஸோ கெட்ட நாத்தம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதுக்கு வந்து லெமன் கிராஸ் போட்டாலே போதுமான விஷயம். ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த புகை குப்பை மேனி பவுடர் மெயின் இன்க்ரீடியன்ஸ், இதை போட்டாலே சூப்பராக இருக்கும். ஸோ இதை செய்து பாருங்கள். எல்லா வளமும் வந்து சேரும். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.